السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك الفوز العظيم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மதை முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சுத்த சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி உங்களுக்கும் எனக்கும் நான் ஆரம்பமாக வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முதலாக மீலாதுன் நபியினுடைய மேடையிலே பேசுகின்றேன். பேசக்கூடிய வாய்ப்பினை நகர மஜ்லிஸ் உலமா எனக்கு தந்ததற்கு நான் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பிறப்பு இறப்பு என்பது எல்லோருக்கும் சகஜம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்திலே பல சேவைகள் செய்கின்றார்கள். எல்லோரும் சேவைகள் செய்வார்கள். அதிலே சாதனைகள் புரிந்தவர்கள்தான் இந்த உலகத்திலே பேசப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவர்கள்தான் இமாம் தபரி அவர்கள். அவர்களுடைய பெயர் அபு ஜாஃபர். அபு ஜாஃபர் என்பது அவர்களுடைய புனை பெயர். அவர்களுடைய இயற்பெயர் முஹம்மது. இவர் ஈரானில் உள்ள தபரிஸ்தான் அப்படிங்கிற நகரத்தில், ஆமுல் அப்படிங்கிற கிராமத்தில் ஹிஜ்ரி 224 பிறக்கின்றார்கள். 3ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் பிறந்தது ஈரானில் உள்ள தபரிஸ்தான் ஆமுல் என்கிற கிராமத்தில். அவர்களுடைய வஃபாத்து பக்தாதில். எப்போ வஃபாத் ஆகிறான ஹிஜ்ரி 310. ஏறத்தாழ 86 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள். இந்த இடைப்பட்ட காலத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கின்றது. இந்த தீனுக்காக செய்த அவர்கள் சேவை அளப்பெரியது. எப்படி அவர்களெல்லாம் இந்த சேவைகள் செய்தார்கள் என்று மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. சிறு வயது முதற்கொண்டே இவர்களுடைய முகத்திலே, இவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர்களிடத்திலே தென்பட்டது. மிகப்பெரிய ஆளுமை, தீட்சண்யமான ஒரு அறிவு, ஒரு திறமை அவர்களிடத்திலே இருந்தது. இவர்களுடைய தந்தையின் வளர்ப்பிலே தான் இவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்களுடைய தந்தையின் வளர்ப்பிலே தான் இவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்களுடைய தந்தை ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு காண்றாங்க? அந்த கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு முன்பாக இவர்களுடைய மகன் அல்லாமா அபு ஜாஃபர் முஹம்மது இப்னு ஜரீர் இப்னு யசீத் தபரி அவர்களும் இருக்கிறாங்க. முஹம்மது ரஹ்மத் அவர்களும் இருக்கிறாங்க.
அவர்களுடைய கையிலே கற்கள் நிறைந்த பை இருக்கிறது. அந்த பையிலிருந்து ஒவ்வொரு கற்களாக ஒவ்வொரு கல்லாக எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வரக்கூடிய எதிரிகள் தாக்குகின்றார்கள். அதை தடுப்பதற்காக ஒவ்வொரு கல்லாக எதிரியை நோக்கி எறிகின்றார்கள். இது ஒரு கனவு. இது சாதாரண கனவு இல்லை. யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்திருக்கிறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தந்தை கனவுல வந்திருக்கிறாங்க. சாதாரணமானவர் வரல. இன்னைக்கு சில பேர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்க முடியாதுன்னா ஷைத்தான் தான் என்ன கனவுல வரமாட்டான். ஷைத்தானுடைய கனவுல வந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஷைத்தானுடைய உருவத்திலே வரமாட்டாங்க. சில தரித்திரம் பிடிச்சவங்களுக்கு வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட அதாவது ஆளுமை மிக்க இறையச்சமுடையவர்களுடைய கனவுல என்சாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கனவுல வந்தாங்க. இந்த கனவுக்கு என்ன பலன் என்பதை அன்றைய காலத்தில் வாழ்ந்த கனவுக்கு பலன் சொல்லக்கூடியவரிடத்தில் போய் கேட்குறாங்க. இவருடைய தந்தை என்ன இதற்கு பலன்? அப்போ அந்த கனவுக்கு பலன் சொல்லக்கூடிய பெரியவர் சொன்னார், உங்களுடைய மகன் சிறு வயதிலேயே இருக்கிறார, இவர் பெரிய வயதை அடைந்தவுடனேயே, அதாவது பெரிய ஆளாக ஆன பிறகு மார்க்க பணி செய்வார். இவரை எதிர்த்து வரக்கூடிய மார்க்க சட்டங்களுக்கு பதிலளிப்பார். மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்கவராக வருவார் என்பதாக அந்த கனவுக்கு பலன் சொல்கின்றார்கள். இந்த தந்தை அவர்கள் சிறு வயது முதற்கொண்டே தன்னுடைய மகனுக்கு எல்லா விஷயத்தையும், கனவில் கண்ட எல்லா விஷயத்தையும் தன்னுடைய மகனிடத்திலே அடிக்கடி சொல்லி கொண்டே இருந்தார்கள். அடிக்கடி சொல்லி 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 அவர்களை வளர்த்தார்கள். ஈரானிலேயே தபரிஸ்தான் அந்த ஆமுல்ங்கிற என் கிராமத்திலே எல்லா உஸ்தாத்மார்களிடத்தையும் கல்வி கற்க வைக்கின்றார்கள். இவர்களிடத்திலே இருந்த சொத்துக்களில் 4/1 கல்விக்காக, தன்னுடைய மகனுடைய கல்விக்காக இவங்க செலவழிக்கிறாங்க. ஊரில் எல்லா உஸ்தாத்மார்களிடத்தையும் கல்வி கற்றுக்கிட்டாங்க. இவங்க அந்த காலத்தில் ஒரு ஓலையும் அந்த காலத்தில் உள்ள ஒரு பேனா இதையும் கொண்டு தான் எல்லா பக்கமும் என்ன செய்வாங்க, போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, அலைவார்கள். இவங்க அங்கே எல்லா உஸ்தாத்மார்கள்ட்டையும் படித்து முடிச்சிட்டாங்க. இறுதியாக இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு ஆசை, இவங்களுடைய தந்தைக்கு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இவங்க கல்வி கற்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேராசை. அப்போ அந்த எண்ணத்தில் இவங்களை சில காசுகளை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க பகதாதுக்குள்ள நுழைகிறாங்க, போகிறாங்க. பகதாதுக்குள் நுழையும் போது இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பூ உலகை விட்டு மறைந்த செய்தி கேள்விப்படுறாங்க. மிகப்பெரிய ஒரு வருத்தமாக அவர்களுக்கு ஏற்படுகின்றது. சரி, அங்கேருந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க, வரலை. அங்கேயே பல உலமாக்கள்கிட்ட என்ன கல்வி கேட்குறாங்க. பல உலமாக்கள் மிஸ்ருக்கு போனாங்க, பகதாதுக்கு போனாங்க, பல ஊர்களுக்கு என்ன போய் கல்வி கற்கிறாங்க. இவர்கள் கல்வி கற்று மிகப்பெரிய புத்தகங்களெல்லாம் எழுதுகிறாங்க. சொல்கிறாங்க, எங்க 86 வருடங்கள் தாங்க வாழ்ந்தாங்க, நான் எத்தனை புத்தகங்கள் இவர்கள் எழுதியிருக்கார்கள் தெரியுமா? சொன்னால் நம்பவே முடியாது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் எதற்காக செலவழித்திருக்காங்கன்னா, தீன் பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்திருக்கிறாங்க. 83 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். 83 புத்தகங்கள். அதில் குறிப்பிடும்படியாக தஃப்சீரு தபரி அப்படிங்கிற தங்களுடைய பெயரிலேயே ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. முதலாக உலகிற்கு அறிமுகமானது தஃப்சீரே தபரி. இந்த இமாமுக்கு பேர் என்ன தெரியுமா? இமாமுல் முஃபஸ்ஸிரீன் என்று பேர் சொல்லுவாங்க. இமாமுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் முன்னோடி. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் சொல்லுவாங்க. இவர்களை
இமாமுல் முஃபஸ்ஸிரீன், முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் முன்னோடி முதன்மையானவர்கள். உலகிற்கு முதலாக திருக்குர்ஆனுடைய விரிவுரையை அறிமுகப்படுத்தியவர்கள் இமாம் தபரி அவர்கள். குர்ஆனுக்கு விரிவுரை எழுதுறது எல்லாரும் எழுதிட முடியாதுங்க, எல்லாரும் எழுதிட முடியாது. பல கலைகளை தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆனுடைய தஃப்சீர் எழுதுறான்னு சொன்னால் பல கலைகளை தெரிந்திருக்க வேண்டும். இலக்கணங்கள், இலக்கியங்கள், வரலாறுகள், இலக்கியங்கள், உருவியல் கலை, இல்மு தஸ்ரீஃப் என்று சொல்வார்கள் அரபியில், உருவியல் கலை, இந்த மாதிரி பல கலைகளை தெரிந்திருந்தால்தான் தஃப்சீர் எழுத முடியும். அந்த மிகப்பெரிய ஒரு தஃப்சீர் எழுதியிருக்காங்க. அந்த தஃப்சீர் பல பாகங்கள் இருக்குது. அவங்களுடைய அந்த தபரிங்கிறது பல பாகங்கள். அவங்க பன்முகத்தன்மை கொண்டவர்கள். தஃப்சீர் மட்டும் எழுதலை, பல கிதாபுகள் எழுதியிருக்காங்க. நான் சொன்னல 83 கிதாபுகள். அதில் முக்கியமானது தஃப்சீர் தபரி. தஃப்சீர் எழுதியிருக்காங்க. மிகப்பெரிய முஹத்திஸாகவும் இருந்திருக்கின்றார்கள், ஹதீஸ்களை வல்லுநராகவும் இருந்திருக்கின்றார்கள், மிகப்பெரிய ஃபகீஹாக மார்க்க அறிஞராகவும் இருந்திருக்கின்றார்கள். எல்லோராலும் அப்படி இருக்க முடியாது. பல கலைகளை கற்று பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இமாம் தபரி அவர்கள் வாழ்ந்த காலம் இருக்கின்றது 86 வருடங்கள் தான். அந்த 86 வருடங்களில் 83 புத்தகங்களை எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய சாதனை அல்லவா? பிறப்பு என்பது இறப்பு என்பது எல்லோருக்கும் உள்ளது தான். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்திலே அவர்கள் செய்த சாதனை மிகப்பெரியது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்களை பேசுவதற்கு, அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு நமக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து வைத்திருக்கின்றான். எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அந்த மகான்களுடைய வழியிலே வாழ்வதற்கு, அந்த மகான்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வழியில் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நோயற்ற வாழ்க்கை, நீண்ட ஆயுள், குறையற்ற செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைவான ஈமானையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.